நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கூறிய அவர், ஆப்பிரிக்காவின் காங்கோ, உகாண்டா ஆகிய நாடுகளில் பரவி வரும் எபோலா வைரஸை உலக சுகாதார நிறுவனம் பெருந்தொற்றாக அறிவித்துள்ளது. எனவே தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தமிழக சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருகிறது என்றும், குறிப்பாக சர்வதேச விமான நிலையங்களில் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வரக்கூடிய பயணிகளை கண்காணித்து தொற்று அறிகுறிகள் இருந்தால் தனிமைப்படுத்துவதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்றும் கூறினார். மேலும் துறைமுக பகுதிகளிலும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும், தமிழகத்தில் இதுவரை எபோலா வைரஸ் தொற்று அல்லது அறிகுறி எதுவும் இல்லை என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திரு CS திலீப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பத்திரப்பதிவு எளிமையாக நடைபெறுவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும், அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட பத்திரப்பதிவு சார் பதிவாளர் அலுவலகத்தில் அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள், இணையதளங்களில் பத்திரப்பதிவு முறையாக மாவட்ட அளவில் நடைபெற்றதா என பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், தமிழகத்தில் பத்திரப்பதிவுத்துறையில் லஞ்சம் ஏதும் இல்லாமல் மக்களுக்கு எளிதாக பத்திரப்பதிவு செய்து கொடுக்க வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு ஆகும் என கூறினார். இதுபோன்ற திடீர் ஆய்வுகள் தமிழகம் முழுவதும் சார் பதிவாளர் அலுவலகங்களில் அவ்வப்போது நடத்தப்படும் என்றும், ஏதாவது முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். திருச்செங்கோட்டில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற உலக புகையிலை ஒழிப்பு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் டாக்டர் KG அருண்ராஜ், திருமதி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர்கள் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்ட விழிப்புணர்வு அரங்குகளை பார்வையிட்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர். மேலும் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அமைச்சர் மருத்துவர் அருண்ராஜ் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் உடன் வாசித்து ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து புகையிலை பாதிப்புகள் குறித்து கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு நாடகமும் இடம்பெற்றது. நாமக்கல் மாவட்டத்தின் புதிய ஆட்சித்தலைவராக திரு மதுபாலன் பொறுப்பேற்றுக் கொண்டார். மருத்துவம், கல்வி, உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் வைகாசி விசாக தேர் திருவிழா கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. முன்னதாக 450 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு புதிய தேர் வடிவமைக்கப்பட்டு வெள்ளோட்டமும் விடப்பட்டது. பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட தொழிற்சாலைகளில் மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் VK ராஜீவ் திடீர் ஆய்வு செய்தார். பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முறையாக சுத்திகரிப்பு செய்து செயல்படாத சாய மற்றும் சலவை ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் திரு ராஜீவ் கூறினார். பள்ளிப்பாளையம் அக்ரஹாரம், நேரு நகர், வசந்தா நகர், குமரன் நகர், திரையரங்க பகுதி, குமாரபாளையம் அக்ரஹாரம் மற்றும் முனியப்பன் கோவில் ஆகிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு சாய மற்றும் சலவை ஆலைகளின் சுத்திகரிப்பு நிலையங்கள் முறையாக பராமரிக்கப்படுகின்றனவா என்றும், கழிவுநீர் முறையாக மறுசுழற்சி செய்யப்படுகிறதா என்றும் அமைச்சர்கள் கள ஆய்வு செய்தனர். அப்போது முறையான சுத்திகரிப்பு நிலையம் இல்லாமல் அரசின் விதிமுறைகளுக்கு மீறி கழிவுநீர் வெளியேற்றப்பட்டதைக் கண்டு ஒரு சாய ஆலை மூடப்பட்டது. மேலும் ஒரு சாய ஆலை தொழிற்சாலையின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தமிழகத்தில் சாய மற்றும் சலவை ஆலைகளிலிருந்து சேகரமாகும் கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்து மட்டுமே வெளியேற்ற வேண்டும். மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்தவொரு சாய சலவை ஆலை மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு ராஜீவ் கூறினார். பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான கோபாலகிருஷ்ணன் என்பவர் தனது நண்பர்களுடன் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் கடந்த 2ஆம் தேதி குளித்தபோது எதிர்பாராத விதமாக இடி மின்னல் தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது குடும்பத்தாரை கடந்த 3ஆம் தேதி சந்தித்த தமிழக பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினார். மேலும் தமிழக பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 4 லட்சம் ரூபாய் நிதிக்கான ஆணையை கோபாலகிருஷ்ணன் மனைவி தேவகியிடம் அமைச்சர் வழங்கினார். நாமக்கல் அடுத்த அலங்காநத்தம் பகுதியில் மாவட்ட திறன் இந்தியா இயக்கம் மக்கள் கல்வி நிறுவனம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா கடந்த 5ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரசேகர் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அலங்காநத்தம் மகளிர் சுய உதவிக்குழு கட்டடம் அருகே மரக்கன்றுகளை நட்டு வைத்து திறன் பயிற்சி பெற்ற அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கினார். திறன் இந்தியா திட்டத்தில் தையல், எலக்ட்ரீஷியன், பிளம்பிங், தேனீ வளர்ப்பு, காளான் வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு திறன் பயிற்சிகளை வெற்றிகரமாக முடித்த 75 பேருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் சிகிச்சைக்கு வரும் பொதுமக்களிடம் மிகவும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அறிவுறுத்தியுள்ளார்.